நம்ம சேனல்ல பாரம்பரிய அரிசிகள் பத்தி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பாரம்பரிய அரிசிகள்ல பகுதி 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூயமல்லி அரிசி. தூயமல்லியோட சிறப்பை சொல்லணும்னா, அந்த காலத்துல மன்னர்கள் அதிகமா யூஸ் பண்ண ரைஸ் இந்த தூயமல்லி அரிசி. தமிழ்நாட்டுல பல குறுநில மன்னர்கள் இந்த அரிசியை விளைய வைக்க சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அப்பயே இந்த அரிசியோட மகத்துவம் நம்மளுக்கு தெரியும். அரிசிகள்னாலே கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அதை எல்லாத்தையும் வேகமா பாத்திரலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்கள 4வது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி அது ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூயமல்லிக்கு இருக்க ஒரு பெஸ்ட் குணம் என்னன்னா, அது உங்கள் நரம்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகிறனால உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். பக்கவாதம் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் வந்தவங்களும் இந்த அரிசியை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த அரிசியை எடுத்துக்கும் போது மென்டலி ஆக்டிவாக இருக்கதை அவங்களால உணர முடியும். இந்த அரிசியோட 2வது நன்மை என்னன்னா, இந்த அரிசி உடல்ல இருக்க உள்ளுறுப்புகளை பலமாக்கும். அதனால உள்ளுறுப்புகள் எப்பயுமே இளமையா இருக்கிறதுக்கு இந்த அரிசி உதவி செய்யும். தூயமல்லியில ஜிங்க், அயன், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின் பி இதெல்லாம் இருக்கனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். உங்களோட இம்யூனிட்டியை இயற்கையாகவே ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்பயுமே ஹையாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி புரோட்டீன் அதிகமாக இருக்க ஒரே அரிசி இந்த அரிசி தான். 100 கிராம் தூயமல்லி அரிசியில் 7லிருந்து 9 கிராம் அளவுக்கு புரதம் இருக்கும். 100 கிராம் முட்டையிலேயே 13 கிராம் தான் இருக்கும். ஆனால் இந்த தூயமல்லி அரிசியில் 9 கிராம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்கும். ஸோ புரோட்டீனுக்கு ஒரு சிறந்த உணவு இந்த தூயமல்லி. சித்த மருத்துவத்தில் அதிகமாக பேசப்படுற வாதம், கபம், பித்தம் இது 3ஐயும் சரிநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தூயமல்லி அரிசிக்கு இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா வாத உடம்பு, யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வாமிட் வர்ற மாதிரி இருக்கோ அவங்க இந்த அரிசியை எடுத்துக்கிட்டா அந்த வாமிட் வர தன்மை குறையும். மேலும் பித்தப்பை கற்கள் இருக்கவங்களுக்கு அதிகமாக அந்த வாந்தி வர தன்மை இருக்கும். அவங்க இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த வாந்தி வர தன்மையை இது குறைக்கிற சக்தி இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, இதுல நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகம். இது மட்டும் இல்லாம கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த குளுக்கோஸ் வெளிவர தன்மை இதுல ரொம்ப கம்மி. அதனால இவங்க இதை 3 வேளை எடுக்கனால எடுத்துக்கலாம். இந்த அரிசியோட இன்னொரு குணாசியம் என்னன்னா, உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியா வைக்கும். இதுல இருக்கிற சில சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும்னா, உங்களோட ஸ்கின்னை அழகாக்கும், முகம் பொலிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வயிற்று பிரச்சனை இருக்க எல்லாருமே இதை அதிகமா எடுத்துக்கலாம். ஏன்னா இது கட் ஹெல்த்தை பாதுகாத்துக்கும், ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்க பவல் மூமெண்ட்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்றதுனால உங்க வயிறு ப்ளோட்டிங் ஆகாம காப்பாத்துறதுக்கு இந்த அரிசியோட தன்மை. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்க தூயமல்லி அரிசியை வாங்கி உபயோகிப்போம். எல்லாரும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் தரும். சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்.